தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரிவர் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபினாமினலாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் படுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் யூ லே டவுன், நேராக படுத்துக்கங்க. ரெஸ்ட் யுவர் ஹோல் பாடி, டேக் அ டீப் பிரீத் 3 தடவை. த்ரீ டைம்ஸ். இன்ஹேல் எக்ஸ்ஹேல், இன்ஹேல் எக்ஸ்ஹேல், இன்ஹேல் எக்ஸ்ஹேல். மூக்கில் இன்ஹேல் பண்ணிட்டு வாய் மூலயமா எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ நவ் யூ திங்க் உங்களோட பாஸ்டில் நடந்த நல்ல விஷயங்கள், இன்னைக்கு நடந்தது, போன வாரம் நடந்தது, போன மாதம் நடந்தது, அந்த மாதிரி யூ கேன் ரீகால் டில் த இயர், இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது, அந்த நல்ல விஷயங்களை, ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸை நினச்சி அங்கே என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, என்ன ஸ்மெல் பண்ணீங்க, என்ன டேஸ்ட் பண்ணீங்க, 5 சென்சஸ் அங்கே எப்படி அவைலபிளாக இருந்தது. யூ திங்க் அபவுட் தட், யூ திங்க் அபவுட் தட், திங்க் அபவுட் தட், திங்க் அபவுட் தட், திங்க் அபவுட் தட். யூ இமேஜின் தட். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அதை நினச்சி யூ ஃபீல் தட், யூ ஸ்மெல் தட், யூ ஹியர் தட், யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரிவர் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ November 2 NLPயில் ஒரு 4 டெக்னிக்ஸ், பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் டைரெக்டாக நான் ஆன்லைனில் சொல்லித்தர போகிறேன். ஐ பேட்டர்ன் சார்ட், ஸ்விஷ் பேட்டர்ன், டைம்லைன் தெரப்பி. ஸோ these are the very powerful technique, mirror technique. ஸோ ஐ பேட்டர்ன் சார்ட் நம்ம கண்கள், கருவிழிகள் மற்றும் இந்த வெள்ளை பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் வித்தின் 20 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு பிலீஃபை கொண்டு வர முடிஞ்சால் எப்படி இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் அவைலபிள் அவுட் ஆஃப் டூயிங் ஐ பேட்டர்ன் சார்ட். ஸ்விஷ் பேட்டர்ன் வித்தின் 20 செகண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்விஷ் பண்ணுறது மூலியமாக இந்த 2 கை விரல்கள் இந்த ஏரியா ஆஃப் த ஹேண்டை யூஸ் பண்ணுறது மூலியமாக மட்டும் நம்மளால் வித்தின் 20 செகண்ட் நம்மளோட ஹேபிட், நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் திங்கிங், ஒரு எமோஷனை கொண்டு வர முடிஞ்சால் எப்படி இருக்கும். தட் இஸ் ஸ்விஷ் பேட்டர்ன். மிரர் டெக்னிக். நீங்கள் ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் யாராவது மீட் பண்ணுறீங்க, அவங்க கூட இஃப் யூ வாண்ட் டு டெவலப் a wavelength, develop a rapport within